எவ்வளோ ரூபாய் கேட்டான்? 10 லட்சம். சிவி சண்முகம் தான் பாண்டியில ரூம் போட்டு எம்எல்ஏங்களை கடத்தின்னு வந்து வச்சது தாவேக்காக்கு கூட்டுன்னு போறதுக்கு. புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் உனக்கு வந்து மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தாரு, கொடுத்து உனக்கு கனிம வளத்துறை அமைச்சராக்குனாரு. அதுக்கெல்லாம் நன்றி இல்லாத நீ இன்னைக்கு பழிய போடுற. நீ இன்னைக்கு ஒருத்தவங்க பேட்டி கொடுக்கும்போது சொல்றான் கண்டமங்கலத்துல பாண்டியில ரூம் போட்டு வச்சாங்க. நீங்க போய் விசாரிங்க. பாண்டியில ரூம் போட்டது சிவி ராதாகிருஷ்ணன். சிவி சண்முகம் தான் பாண்டியில ரூம் போட்டு எம்எல்ஏங்களை கடத்தின்னு வந்து வச்சது தாவேக்காக்கு கூட்டுன்னு போறதுக்கு. அவன் தான் சொல்றான் எடப்பாடியார் தான் அங்க கூட அந்த ரூம் போட்டு தங்க வச்சாருன்றான். அங்க ரூம் போடுறது சிவி சண்முகம், சிவி ராதாகிருஷ்ணன். இப்படி எல்லா தப்பும் பண்ணிட்டு பொதுச் செயலாளர் மேல எடுத்து போடுறானு. சும்மா தேவையில்லாத வேற சொல்றானு. இதுல வேற நீங்க வாயை திறந்தா அவ்வளவுதான் அவ்வளவுதான். டேய் நான் என்ன சொல்றேன், நீ திருட்டு பையன், கிரிமினல். நீ யார் பேசினாலும் ரெக்கார்ட் பண்ணி வைப்ப, எனக்கு தெரியும். நீ ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் விடுறா, எடிட்டிங் இல்லாத போடுறான், எல்லாத்தையும் போடுறா பாப்போம். அதை வச்சுக்கிறேன் இதை வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் போடு. இவன் ஓகே தான். இந்த விழுப்புரம் பூரா தெரியும், எல்லா கட்சிக்காரும் தெரியும். நீ எப்பயில இருந்து அவங்க அந்த அவரு முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவருடைய வீட்டு அடிமை நீன்னு எல்லாருக்கும் தெரியும். நீ உனக்கு அங்க இருந்து இப்ப கூட ஒரு தலைவர் அங்க ஜெயிச்சாரு, அவர் அங்க விற்க பார்த்த வேலை பேசி அவர் போக மாட்டேன்ட்டார். ராமையம்பாளையம் தலைவர் அவரை போய் சொன்னாங்க, அவரை கூட்டாங்க. அவர் உடனே எனக்கு கஷ்டப்பட்டு சுரேஷ் பாபு தான் ஜெயிக்க வச்சாருன உடனே அவங்க அண்ணி சொல்லிடுறாங்க, பாபு தானே தம்பி தானே நான் சொன்ன சொல்லுப்பா போப்பான்னுக்கிறாங்க. அவர் என்கிட்ட வந்து சொன்னார். அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ பொய் சொல்றதுல அதெல்லாம் நான் நடந்துட போது. நான் பணம் வாங்கி சேர்ந்தேன் நீ சொல்ற. நீங்க தான்டா பண்ணீங்க பொய்யா சொல்லி ஆளுங்க 5000 பேரை கூட்டாந்து சேர்க்கணும், வேன் வைக்கணும், ஆளுங்களை கூட்டான்னு சொல்லிட்டு நான் பணம் வாங்கினேங்கன்னா எனக்கு வீரவணிய பேர்ல 50 லட்சம் கொடுக்குறாங்க. நான் வாங்கி அங்கே தானே போயிருப்போம். உங்ககிட்ட வரான், உங்ககிட்டயும் நாங்கள் வந்திருக்க மாட்டோம். போனா போதுன்னு ஒன் மந்திரி பதவியை காப்பாத்து, நான் மாவட்டத்தை காப்பாத்தினேன். 2006 இவன் சொல்றான் எனக்கு ஃபுல் செலவு போது இவங்க பண்ணாங்கன்றான். 2006 அற்புத வளர்ந்து இருக்காரு, கேளுங்க. வேணாம் கிட்ட வேணாம், இதோ இருக்காரு. எலெக்ஷன் நாளைக்கு டிஸ்பியூட் பண்றோம்னா தோட்டக்கலை கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர், அவர் தான் 3 வாட்டி வரார். 3 வாட்டி வந்து செலவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாரு தலைமையிலிருந்து. அந்த காசை பூரா சிவி சண்முகம் என்ன சொல்றாரு, நான் வச்சிருந்தேன் நான் ஜெயிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி பூத்துக்கு பணம் கூட 4 வாட்டி கொடுக்க வச்சுறாங்க. எந்த எலெக்ஷன் கொடுக்குறாங்க 4 வாட்டி பூத்து காசு? ஆரம்பத்தில் ஒரு தாட்டி பணம் வரைய கொடுப்பாங்க, எலெக்ஷன் கொடுப்பாங்க. 4 வாட்டி எங்களை கொடுக்க வைக்கிறாங்க. கூட்டணிக்கு வச்சுக்கலாம். கொடுக்க வச்சுட்டு எங்கள்கிட்ட பணம் இல்லை. நான் ஒரு 20 ரூபா கையில் வச்சுக்கிறேன். என்ன வச்சுக்கின்னு எங்க வீட்டு வாசல்ல இந்த அண்ணா நான் நூறு முகமது 3 பேர் டிஸ்கஸ் பண்றோம். பணம் இவ்வளவு ஆகுது குறையுது. நான் சிவி சண்முகத்துக்கு போன் போடுறேன். இவங்களை வச்சு நீங்க சொல்றாங்க இவங்க தான் கேளு பசு என்னன்ற போன் போடுறேன். ஆனா இந்த மாதிரி இல்லை. நான் எவ்வளவு தரமா கேட்டான்? 10 லட்சம். என்ன பதில் சொன்னான்னு கேள்வி. அண்ணனா என்கிட்ட ஏது காசு? என்கிட்டலாம் அதெல்லாம் கிடையாதுப்பா, போன வைப்பா முத சொன்னது. ஏன்னா நான் ஜெயிச்சா மந்திரி ஆயிடுவேன் பயம்.